மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே வளரக்கூடிய டிராகன் என்ற பழத்தை காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் விவசாயி ஒருவர் சாகுபடி செய்து நல்ல மகசூலை பெற்று சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காரைக்கால் மாவட்டம் காவிரியின் கடைமடை பகுதிகளில் அமைந்திருப்பதால் அங்கு நெல் இருபோக சாகுபடி செய்யப்படுகிறது. கடைமடை பகுதி என்பதால் சில நேரங்களில் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் இன்னலுக்கு ஆளாகின்றனர். மேலும் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பருத்தி, எள் போன்ற மாற்று பயிரை அதிக பரப்பளவில் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி வேளாண் துறை மாற்று பயிர் திட்டத்தின் மூலம் தோட்டப்பயிர் சாகுபடியை ஊக்குவித்து வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் டிராகன் என்ற கமலம் பழப்பயிரை சாகுபடி செய்ய ஊக்குவித்து வருகிறது. இதன் விளைவாக காரைக்கால் மாவட்டம் சுருக்குடி பகுதியைச் சேர்ந்த பெண் விவசாயி மாலதி என்பவர் சுமார் 25 சென்ட் பரப்பளவில் டிராகன் பழத்தை சாகுபடி செய்து நல்ல மகசூலை பெற்று சாதனை படைத்துள்ளார். இன்றைய தினம் நம்ம காரைக்கால் பகுதியிலே அந்த மாற்றுப்பயிர் திட்டத்திலே நம்ம கமலம் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு பெண் விவசாயினால் இந்த கமலம் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கமலம் சாகுபடியானது இயற்கை முறையிலேயே சாகுபடி செய்திருக்கிறார்கள். இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். மிகச்சிறந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு இந்த சாகுபடி அவர் செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த பயிரானது 3வது வருடத்தை நோக்கி வந்திருக்கிறது. நல்ல ஒரு மகசூலை கொடுத்திருக்கிறது. விவசாய பெருமக்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்த பகுதிக்கு இந்த பயிரானது நல்ல விதமாக வரும் அப்படிங்கிறத விவசாய பெருமக்களும் பார்த்து அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த வேளாண் துறையை பொறுத்தளவுக்கு இது போன்ற புதிய பயிர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல வகையான தொழில்நுட்பங்களை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தொகைகளை நாங்கள் வாங்கிட்டோம்.